கோவை கசன்ஸ். இன்றைக்கி நாம் சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட கிரில் சிக்கனோட டேஸ்ட்டில் தான் இருக்குங்க. ஆனால் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி அதை சிக்கனோட சேர்த்து நல்லா சிக்கன் விடுற தண்ணியிலே வேக வச்சு நெய்யில் அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷும் கூட. இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கோவை கசின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் பெற்ற இன்பம் பெருக வையகம். சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல சிக்கன் கீ ரோஸ்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதாவது தனியா, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர்கார்ன்ஸ், 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், 4 வரமிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். டேஸ்ட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல மணம் வந்ததையுமே இது வேற ஒரு தட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்ச ட்ரை மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இங்கே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன். இது கூட 5 பல்லு பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி முதல்ல கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். அடுத்தது சிக்கன் கீ ரோஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதுக்கு நான் இங்கே ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. நான் இங்கே சின்ன பீஸஸ் தான் சிக்கன் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பெரிய பீஸ் சிக்கன் கிடைச்சாலும் ஓகே, இல்லை லெக் பீஸ் கிடைச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாம் அரைச்சி சேர்த்துருக்கிற மசாலா சிக்கன் பீசஸோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 1 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கட்டும். அடுத்தது சிக்கன் கீ ரோஸ்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன நம்ம பார்த்துடலாம். நான் இங்கே 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். அடுத்தது இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதையுமே நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வணக்கணும். இந்த அளவு நல்லா பொன்னிறம் ஆனதையுமே இதில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி விடுறதுக்கு ஆரம்பிச்சிரும். சிக்கன் தண்ணி விடுறதுக்கு ஆரம்பிச்சதையுமே கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி சேர்த்துடாதீங்க. சிக்கனில் விட தண்ணியே நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து இந்த அளவுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். சிக்கனில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கலையேன்னு கவலைப்படாதீங்க. நம்ம மசாலா தூள் உப்பெல்லாம் சேர்த்து நம்ம சிக்கனை 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சதுனால சிக்கனை ஒன்ஸ் நம்ம வேக வைக்கும் போது அதுலேருந்து நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலே சிக்கன் வெந்துடுங்க. அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்கலன்னு கவலையே பட வேண்டாம். இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போது மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து எல்லா தண்ணியும் விட்டுருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குதுன்ட்டு. இந்த தண்ணியே போதுங்க, சிக்கன் நல்லா வெந்துடும்.
இப்போ இது மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிருங்க. இருக்கட்டும். எனக்கு இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி கலர் மாறி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது இப்படியே ஓப்பன்லேயே விட்டு தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சதையுமே நல்லா இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒன்ஸ் சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சதையுமே கேஸ் ஸ்டவை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா அடிக்கடி தேய்ச்சி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது அடி பிடிக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த மசாலா தான் சிக்கனுக்கு ஒரு நல்ல கோட்டிங் கொடுத்து டேஸ்ட்டையும் கொடுக்குது. இப்போது சிக்கன் நல்லா நெய்யை அப்சர்வ் பண்ணிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இது மேலே கருவேப்பிலையை தூவி விட்டு மறுபடியும் நெய்யோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கருவேப்பிலை சிக்கன் கூட சேர்ந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் சிக்கனுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்குது. கொஞ்ச நேரத்திலேயே கருவேப்பிலையும் நல்லா நெய்யோடு சேர்ந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு தான் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சுன்னா இதை அடிக்கடி நல்லா கலந்து விட்டு நல்லா கீலியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய்.